ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு another பேங்கர் வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சோஷியல் கமிஷன். கரெக்டாக? டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது இந்த எக்ஸாம் எப்படி என்னோட 2.5 மணி நேரம் டைமை சிக்கி 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 சதைச்சிச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். 9/6/2024 அப்போ நடந்துச்சு. எனக்கு வென்யூ என் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான். நான் காலையிலே ஒரு 6:30க்கெலாம் அலாம் வச்சு எழுந்திரிச்சு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 6:30க்கெலாம் அலாம் வச்சு எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour ஃபோனு எதுனா ஒன்று யூடியூப்பில் அதில் நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நோடிக்கிட்டு இருந்தேன். ஒரு 7:30க்கு வீட்டை விட்டு நான் கிளம்பி அந்த எக்ஸாம் வென்யூக்கு நான் போயிட்டேன். ஒரு 8:10 8 o'clockலாம் போயாச்சு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத். ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும்னா 9:15க்கு 9க்கு உள்ளே போயிடணும், ரூமுக்குள்ளே போயிடணும். இன்விஜிலேட்டர் வந்துடுவாங்க ரூமுக்குள்ளே. அப்போது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளோ இருந்தது. என்னடி சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறேன், என்னடி சொல்கிறேன்? ஃப்ளோ இன் த சென்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதான் ஒரு உணர்ச்சி இருந்தது கீழே லோயர் ஸ்டொமக்கில். என்னடா எப்பவும் வர்றது தானே, சரி நம்ம எப்படியும் பாதி ஃபுல்லாக எழுதுவோம், எதுனா ஃப்ளூக்கில் எல்லாத்தையும் எழுதி விட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வெளில வந்துடுவோம். ஸோ நோ வரிஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போனேன். கரெக்டாக டைமிங்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 9:45 9:50 இருக்கும். 9:50 இருக்கும். உச்சாவின் எழுச்சி ஸ்டார்ட். அப்பதான்டா வந்தான். லைட்டாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது வருதுன்னு தெரியுது. ஆனால் எப்படி ஃபுல்லாக அந்த யூரின் பிளாடர் ஃபுல்லாக ஆகலை, 50% ஃபில்லாக இருக்குது. ஓகேங்களா? சரிங்களா? சரி முடிச்சுட்டு வந்துடுவோம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஆன்சர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தனக்கு விபூதி அடித்ததை உணர்கிறவர் போதி தர்மர். நான் சொல்லணும் போனோன்னா ஒரு இன்ட்ரோவர்ட். சரிங்களா? நான் எப்படியும் நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ வேறு யாருன்னா ரெஸ்ட் ரூம்னு கேட்கும்போது அவங்க போனதுக்கப்புறம் நம்மளும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுறேன். ஒருத்தனும் கேட்கல. அந்த ரெஸ்ட் ரூம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது போல். அந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இருந்தானுங்க. ஒரு 10:30 இருக்கும். அப்போ தான் 70 கொஸ்டினே கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் 130 கொஸ்டின் இருக்குது. டேங்கா, எனக்கு இன்னும் வெடிஞ்சிரும் போல இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே, எனக்கு தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் ஏ காலம் ஓவர் ஆயிடுச்சு. பி காலம் அந்த யூரின் பிளாடர் இருக்குல்ல, உச்சா 80% மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போதான் அந்த செகண்ட் காலம் ஷேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றா படிச்சு எப்படின்னா அடக்கி வச்சுக்கணும், எதுனா ஒரு பொசிஷனில் உட்காந்து அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தைஸ் இருக்குல்ல, இதுதான் 2 தைஸ்னால் நான் இப்படி கிராஸாக வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி அப்படியாச்சும் பண்ணி அடக்கி வச்சுக்கலாம். அங்கங்கே எதனா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும், அங்கே எதனா இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். முட்டிக்கிட்டு வருதுடா. யூரின் இருக்குல்ல, அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பெயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பெயினை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல உங்கள் மைண்டை போட்டுட்டு நீங்கள் இந்த எக்ஸாமில் கோட்டை விட்டுருவீங்க. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா 165th கொஷின் ஷேட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஷேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து அந்த கொஷின் பேப்பர் இருக்குல்ல அதை வந்து திருப்பி நான் அப்படியே நார்மலாக ஷேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஷின் நம்பரை பார்த்தா 169. நடுவில் இருக்கிற அந்த 3 கொஷினை அப்படியே விட்டேன். பார்த்தா வந்து நான் 169th கொஷினோட ஆன்சரை 165ல வந்து ஷேட் பண்ணிட்டு இருக்கேன். சி தொடங்குது, யூரின் பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அப்சல்யூட்டா தெரியும் எல்லா ஆன்சரும் தப்பு தான்ட்டு. ஏன்னா இங்கதான் நான் இதை அடக்கி வச்சுட்டு இருக்கேனே, எப்படி நான் வந்து போய் சொல்ல முடியும்? இது அடக்கி வச்சுட்டு இருந்ததுனால எனக்கு ஆன்சர் போயிடுச்சு, நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 750 கரெக்டா இருக்கும் சரிங்களா. அப்போ வந்து இன்விஜிலேட்டர் வந்தாரு. நான் வந்து கூப்பிட்டேன் இந்த மாதிரி சாருன்னு. நான் வந்து சாருன்னு கத்தலாம் இல்லை, சும்மா என் பக்கத்தில் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கேர்ள் உட்காந்துருக்காங்க, முன்னாடி வந்து ஒரு கேர்ள் உட்காந்துருக்காங்க. நான் எப்படி கத்த முடியும்? அவர் வந்து பார்த்தாரு, லெஃப்டில் வந்து இப்படி நின்னாரு. அப்புறமா வந்து அவர் ஏதோ வேற எதுக்கோ நினச்சி வந்தார் போல். இதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் வந்து சார் அர்ஜென்ட்டாக வருது, ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் வந்து டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் மட்டும் லைட்டாக கொஞ்சம் பர்மிஷன் மட்டும் கொடுங்க சார் போதும் அப்படின்னு. இல்லைப்பா அப்படிலாம் விட முடியாது, தனியாலாம் விட முடியாது. இல்லை சார் நான் வந்து ஆன்சர்லாம் எதுவுமே ஃபில் பண்ணல, ஃபுல்லாகவே முடிக்கலை, நான் இங்கே வச்சுட்டு இங்கே போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைப்பா உன் கூட ஒருத்தர் வரணும். கூட வரணுமா? எனக்கு புரியல. ஸ்டாஃப்ஸ் எதுனா கூட வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு போல். ஸ்டாஃப்ஸ் வந்து அங்கே கூட வரணும், யாருன்னா வந்தால் நான் உன்னை அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னார். நான் வெயிட் பண்ணுறேன் 12:07 ஆகிடுச்சு. நான் வந்து எல்லா ஆன்சருமே எழுதி முடிச்சிட்டேன். சரி வெயிட் பண்ணுற நேரத்தில் அப்படியே ஷேட் பண்ணி 200 கொஷினும் முடிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஆளுமே வரல வெளியே. நான் வந்து சார் இப்போ பாருங்கள் சார், இருப்பா வரட்டும் அவர் பாட்டு அவர் இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து இப்படியே இருக்கேன், நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதாவது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா அப்புறமா வந்து ஒரு தாத்தா ஒருத்தர் வந்தார். அவர் இந்த கொஸ்டின் பேப்பரை அங்கேயே அந்த ஸ்கூல்லேயே வேலை செய்கிறார் போல். சம் கை ஹி கேம். ஆனால் வந்து எங்கள் ரூம் எப்படி இருக்குன்னா அவர் இப்படியே போயிட்டார். ஐயோ முடியலடா. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, 12:10 ஆகிடுச்சா. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிட்ட வந்து சொன்னார்னா, எல்லா ஆன்சரும் எழுதிட்டோம்ல, அதை வந்து எத்தனை ஆன்சர் ஏ, எத்தனை ஆன்சர் பி, எத்தனை ஆன்சர் சி, எத்தனை ஆன்சர் டி, எத்தனை ஆன்சர் இ இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதை வந்து டோட்டலாக ஆட் பண்ணால் 200 வரணும், உனக்கு 200 டோட்டல் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து டே நாடா அப்படின்ற மாதிரி சரி நம்ம உட்காந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதானே அது இது பண்ணுவாங்க, வேலிட் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து திரும்பியும் ஏ எத்தனை ஆப்ஷன் இருக்குது, பி எத்தனை ஆப்ஷன் இருக்குது, சி எத்தனை ஆப்ஷன் இருக்குது, டி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு. ஐயோ நான் வந்து ஒரு கட்டத்தில் நினச்சிட்டேன், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடலாம் இங்கேயே. ஏன்னா வந்துருச்சு எனக்கு, நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன் லைட்டாக, அப்படின்னா அவன் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடுவான். அவன் ஆன்சரையும் கனெக்ட் பண்ணி 200 வந்துருச்சு ஓகேங்களா. நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், தம்பி இம்ப்ரெஷன்லாம் வைக்க சொன்னாங்க, வச்சு முடிச்சாச்சு. எல்லா ஆன்சரும் பக்காவாக பண்ணிட்டேன், வச்சாச்சு, பக்கா ஃபினிஷ். 12:15 ஆகிடுச்சு சரிங்களா. 15 ஆகிடுச்சு. 12:30க்கே எக்ஸாம் முடிச்சிடும், 12:45க்கு வெளியே விட்டுருவாங்க. நான் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறது, நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடல. அப்புறமா வந்து ஒரு மிஸ்ஸும் ஒருத்தவங்க போனாங்க. நான் வந்து சாரை கூப்பிட்டு சார் மிஸ்ஸு சார் அப்படின்னு நான் நினச்சேன், அந்த மிஸ்ஸோட தான் என்னை வந்து அனுப்புவாங்க. ஏன்னா ஒன்றா
ஒன்றா தான் அனுப்புவாங்க, தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். இது ரெஸ்ட் ரூம் தானப்பா, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியாகவே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பயத்திலே இருந்தேன். ஐயோன்னு குடு 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 குடுன்னு ஓடுறேன். இது வரைக்கும் அந்த எக்ஸாம் சென்டர் அதாவது அந்த வென்யூலேயே யாருமே ரெஸ்ட் ரூம் கேட்கல போல. நான் மட்டும் குடு குடு குடுன்னு ஓடுறேன். எங்கே டாய்லெட் இருக்குது, எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே ஆயமா இருக்கு சொன்னாங்க, அங்கே இருக்குடா இங்கே இருக்குடா. எனக்கு ஒன்றுமே புரியல அந்த அவசரத்தில். நான் வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது அந்த வென்யூக்கு வந்தேன்ல ஸ்டார்டிங்கில், அங்கே வந்து பைக் பார்க் பண்ணுற அடுத்த இதுலேயே, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன டவுட்னா, அங்கே இப்போ காலையிலே போயாச்சு, திரும்பியும் இவ்வளோ உச்சா எங்கேருந்துடா வந்தது எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா, நான் வந்து குடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன்னா, அங்கே வந்து திரும்பியும் நான் காலைல போனேன்ல அதே பாத்ரூமுக்கு நான் திரும்பியும் போயிட்டு அந்த ஜிப் இருக்குல்ல அப்படியே திறந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் இருக்கும். அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கான். இதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், என்னடா பீ மாதிரி பேசுகிறான், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இவன் பேசுகிறானே. ஏங்க உங்களுக்கெல்லாம் வராதா? இல்லை நான் கேட்குறேன். நீங்கள் அடக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும் அதோட வேல்யூ என்னன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் drink anything before an exam.